to invite him to come and bless us with what the Lord has instilled upon him. அடுத்ததான் நாங்கள் பிரதர் மகேந்திரனை அழைப்போம். அவர் வந்து முதலாவது செய்தியை தருவார். God bless you, பிரதர் மகேந்திரன். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ரஜினி அலங்காரம். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இவ்வளவு நேரம் நித்திய வச்ச நேரத்திலே உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், உம்மை பாடினோம் சுவாமி. இந்த பாடின சத்தம், துதி சத்தத்தெல்லாம் நீர் கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காரனே, துதியின் மத்தியிலே வாசம் பண்ணும் இஸ்ரவேலின் தேவ நீர் 7 நட்சத்திரங்களையும் தனது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவம் நெடுமிரம் இற்றுப்புறமும் கற்கொண்ட பட்டயத்துடைய தேவகுமாரனே, ஆமன் என்ற நாமத்துக்குரியவரே, 7 நட்சத்திரங்களையும் ஆவிலையும் ஏந்தி கொண்டிருக்கிறவரே, தாவீதின் துறவுகளுடையவரே, ஒரு பூட்டக்கூடாத துறக்கிற தேவனே, இந்த நேரத்தில் சுவாமி யாம துதித்து ஆராதித்த நேரத்தில் இந்த செய்திக்கு கடந்து போகும் சுவாமி. இந்த செய்தியை நீ ஆசிர்வதித்தார். பரிசுத்த ஆவியானவரை என்னோட கூட இருக்கும். இந்த செய்தியை என்ன மறைத்து நீர் பேச வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே இந்த செய்தி, பிரச்சனைகளிலிருந்து உன்னால் தப்பி ஓட முடியாது. பிரச்சனைகளிலிருந்து உன்னால் தப்பி ஓட முடியாது. இதுக்கு நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் ரூத். பாருங்கள், மிகப்பெரிய சக்திகள் 2 இன்றைய உலகிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கையில் மற்றது அவைகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம் அனைத்தையும் நிர்மூலமாக்குறது. ஆனால் இயேசு நிர்மாணிப்பவராயிருக்கிறார். இதனால் அநேக மக்கள் இன்று தங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வும் குடும்பமும் சீர்குலைந்துள்ளது. அவருடைய தொழில் மோசமான நிலையில் உள்ளது. தங்களை சுற்றிலுமுள்ள அனைத்து சின்ன பின்னமாகவே இவர்களுக்கு தென்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 2 விதவைகளை பற்றி விளக்கமாக எழுதப்பட்டு தரப்பட்டுள்ளது. ஒன்று, ஒருத்தி முதியவள், மற்றவள் எளியவள். சின்ன பின்னமைக்கப்பட்ட தங்களுடைய வாழ்வை சீர்படுத்தி தேவனுடைய சித்தத்தின் இவர்கள் பூர்ண திருப்தி மறும் கண்டார்கள். பாருங்கள், ரூத் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சின்ன பின்னமாக நிலையில் உள்ளது. நகோமியும் அவளது குடும்பத்தாரும் சில தவறுகளை செய்தனர். அதிகமா அந்த ரூத் சரித்திரம், இந்த எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இந்த வானொலியிலே, சங்கம வானொலியிலே, வார்த்தைகளின் வெளிச்சத்தில் அங்கே செய்தி கேட்கொண்டிருப்பீர்கள். அதாவது நகோமியும் அவளது குடும்பத்தினர் சில தவறுகளை செய்தனர். இன்றைய மக்களும் இதே பிழைகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள். 1ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நகோமியும் அவள் குடும்பத்திலும் செய்த பிழைகளையும் அதற்கான காரணங்களையும் மறந்தவர். என்ன பிழை விட்டார்கள்? நன்றாக கவனிக்க வேண்டும். வசனங்கள் 1:5, ரூத் 1ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது. அக்குடும்பத்தின் முதலாவது தவறு என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து தப்பியோட முயற்சிக்கின்றனர். யூதாயாவில் பெத்லெஹேமில் பஞ்சம் ஏற்பட்டது. நகோமி அவருடைய கணவனும் 2 குமாரரும் பஞ்சத்தினால் ஏற்படும் பிரச்சனை தவிர்த்து கொள்வதற்காக பெத்லெஹேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு சென்றனர். ஒரு ஆசீர்வாதமான தேசம் பெத்லெஹேம். அவர் சென்ற இடம் என்ன? அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனார்கள். பெரிய ஒரு தவறு. காரணம், குடும்பங்களே சில நேரத்திலே நன்மைகள் வரும், தீமைகள் எல்லாம் சமாளித்து கொண்டு போகணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்னதான் நடந்தாலும், என்ன பின்பாற்றமோ, என்ன சோர்வு வந்தாலும் கர்த்தரை நோக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதுக்கு முடிவு. ஆனால் மோவாப்பில் அவர்கள் அதையும் விட அதிகமான பிரச்சனை சந்தித்தனர். 2வது தவறு என்ன சொல்லுமோ? நகோமி தன்னுடைய கீழ்ப்படியாமையை மறைக்க முயற்சி செய்ததாகும். அவள் தன் மருமக்களை அவருடைய பிறந்த வீட்டுக்கு அனுப்ப முயற்சிக்கிறார். காரணம், அவர்கள் தன்னுடன் பெத்லெஹேமுக்கு வராவிட்டால் தான் தேவனுடைய கட்டளை மீறியதை
மக்களுக்கு மறைத்து விடலாம் என எண்ணி இருந்தார். அதாவது தன் பிள்ளைகளுக்கு மோவாப் தேசத்தில் பெண் கொண்ட தவறு. நகோமி செய்த 3வது தவறு, அவள் கர்த்தரை பற்றி கசப்பான எண்ணமுடையவளாக இருந்தாள். நகோமியோட ருத் பெத்லேமுக்கு சென்ற போதிலும் கூட நகோமி கசப்பான எண்ணம் உடையவளாக இருந்தாள். நகோமி என்றால் இனிமை என்று அர்த்தமானால் அவளோ இனிமையானவர்களாக இருக்கவில்லை. நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவனுக்கு மிகுந்த கசப்பை காட்டுகிறேன் அவள் கூறுகிறான். மாறா என்ற கசப்பு என்று புறப்படும். பாருங்கள், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேமுராய் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லேமுராகிய எப்ராத்தாகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். நகோமியின் புருஷனாக எலேமுக்கு இறந்து போனான். அவர்களும் அவருடைய 2 குமார் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாப்பியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்கள் பேரொட்டி ஓர்பால், மற்றவர்கள் ருத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமார இருவரையும் தன் புருஷனை விட தனித்துப்பட்டவராக இருந்தாள். இஸ்ரேல் மக்களுடைய நாட்டில் பஞ்சம் உண்டாயிற்று. தங்களுடைய தேவைக்காக கர்த்தரை நம்பியிராமல் நகோமியின் குடும்பம் மோவாப் தேசத்துக்கு பயணப்பட்டது. தாங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் அவைகளை விட்டு ஓடினர். மக்கள் ஏன் இவ்வாறு பிரச்சனை தப்பி ஓடுகின்றதற்கான காரணங்கள் சொல்கிறேன். விசுவாசித்து வாழாமல் தரிசித்தல் வாழுதல். விசுவாசித்து வாழ வேண்டும். இக்குடும்பம் பிரச்சனை விட்டு தப்பியோட காரணம் விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்ந்ததே ஆகும். பெத்லேமினதும் மோவாப்பினதும் நிலைமைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவள் செய்த பிழை இவ்விரு நகரங்களை மாட ரீதியாக பார்த்தே ஆகும். அவர்கள் பெத்லேமை பார்த்தபோது அது பஞ்சத்தினாலும் வேதனையினால் நிறைந்திருப்பதாகவும் மோவாப் செழிப்பாதிருப்பதை கண்டார்கள். தேவனை பொறுத்தவரையில் மோவாப் தேசத்துக்கு செல்வதற்கான அவர்களது தீர்மானம் பிழையானது. மோவாப் புறஜாதியுடைய தேசம். அவர்கள் போலியான தெய்வங்களை வழிபட்ட மக்கள். தேவனுடைய ஜனங்களான இஸ்ரேல் மக்கள் எதிரிகள். வேதம் சொல்லுகிறது, அம்மோனியனும் மோவாப்பியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் இன்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று தேவன் ஏற்கனவே கூறியிருந்த உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. அம்மோனியரும் மோவாப்பியரும் முறகட்ட உறவினால் தோன்றிய லோத்துடைய வம்சத்தினர். லோத்து சோதமிலிருந்து தப்பிச் சென்றபின் ஒரு குகையில் தான் 2 குமாரத்தோடு வாழ்ந்து வந்தான். பெத்லேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். யூதா என்பது துதி என்று மொழிபெயர்க்கப்படலாம். எப்ராத்தா என்றால் செழிப்பு என்று பொருள்படும். பெத்லேமே எப்ராத் என்று அழைக்கப்பட்டது. இக்குடும்பம் செழிப்பான அப்பத்தின் வீட்டை பார்த்தபோது பஞ்சத்தையும் வறட்சியையும் கண்டது. துதியின் தேசத்தில் முறுப்பு நிறைந்திருந்தது. நாம் செய்யக்கூடிய புத்தி சாதர்மிக்க செயல் இவ்விடத்தை விட்டு செல்வதே என நகோமியின் குடும்பத்தை தீர்மானித்தார். நீயும் விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழ்ந்தால் நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்பிக்கையின்மையை காண்போம். இதை விட்டு தப்பிப்பில் செல்லாதே. நகோமியின் குடும்பத்தில் ஏன் தேவன் தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கவில்லை என்று கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்ப நகோமியின் குடும்பத்தினர் ஏன் தேவனை தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கவில்லை? தன்னுடைய மக்கள் தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவள் ஆசீர்வதிப்பாக நியாயப்பிரமாணத்தில் தெளிவாக கூறியிருக்கிறது. 28. பஞ்சம்
தேவனுடைய சிச்சை என்பதாக வாசிக்கிறோம். பஞ்சம் என்பது தேவனுடைய சிச்சை. மக்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அறுவடைக்கு அவசியமான மழையையும் சூரிய ஒளியையும் தருவதாக அவர் வாக்களித்துள்ளார். எனவே பிரச்சனைகளை விட்டு ஓடுவதற்கு பயனாக அவர் கர்த்தரை நாடி இருக்க வேண்டும். அவருடன் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு மன்றாடி இருக்க வேண்டும். நீ விசுவாசித்து வாழாமல் தரிசித்து வாழும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து பிரச்சனையை மேற்கொள்வதற்கு பாவத்தை பிரச்சனையும் தப்பியோட முயற்சிக்கிறார். அடுத்தது ஆவிக்குரிய பிரகாம வாழாமல் சரீரமாக வாழ்வு. இதுதான் ஒரு முக்கியமான வசனம். ஆவிக்குரிய பிரகாரமாக வாழாமல் சரீர பிரகாம வாழ்தல். மக்கள் பிரச்சனையிலிருந்து தப்பியோட மற்றொரு காரணம் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமான வாழாமல் சரீர பிரகாரமாக வாழ்வதையாகும். இவர் உயிர் வாழ வேண்டியது அவசியமான வாழலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்பால் பருவமடைந்து இருப்பதை விட கர்த்தருடைய சித்தத்துக்கு பசியா இருப்பது மேலானது. பாருங்கள், கிறிஸ்துவை சோதிக்கும் போது பிசாசு முதலாவது அவர் முன்னால வைத்தது ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய இடையிலான தேர்வையாகும். 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து இயேசு கிறிஸ்து பசியுடனே இருந்தார். இதனால் சாத்தான் இயேசுவிடம் பட்டினியா இருப்பதால் கற்களை அற்பமாகும்படி கூறினார். பரலோக பிதா கற்களை அப்பமாகும்படி கூறியிருந்தால் இயேசு அதை செய்திருப்பார். ஆனால் பிதாவின் கட்டளை அவர் கொடுக்கவில்லை. இதனால் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 கூறுகிறது. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் சோதனைக்கு இடம் கொடுக்கவில்லை. மனிதன் வாழ வேண்டியது அவசியமானது ஒன்று கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்துக்குள் நாம் வாழ வேண்டியது உண்மை என்றாலும் எத்தகைய கிரகத்தையும் செலுத்தி நாம் வாழ வேண்டும் என்பது உண்மை. கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்பால் வாழ்வின் சகல சௌகரியங்களையும் அனுபவிப்பதையும் பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு வறுமையுடன் வாழ்வதே மேலானது. ஏசா செய்த பிழை இதுதான். கர்த்தர் தனக்கு கொடுத்த பிறப்புரிமையை அவன் அற்பமாக எண்ணினான். காட்டில் வேடியாடி கடத்து போய் பசுவுடன் வீட்டு வந்த சோர்ந்த ஏசா யாக்கோப்பு தயாரித்திருந்த சுவை மிக கூழுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சரீரத்தை முக்கியமாக கருதினான். கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளே, சில பேர் கர்த்தருக்கு வாழாமல் உலகத்துக்காக வாழ்கிறார்கள். தவறான காரியம். அதாவது பிரச்சனை தப்பியோடும் பிழைக்க மக்கள் செய்ய மூன்றாவது காரணம் அவர் கர்த்தருக்கு வாழாமல் உலகத்திற்காக வாழ்வதே ஆகும். இன்று அநேகர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் சில காலம் சென்றவன் இந்த பிசாசானவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு போகிறான். காரணம், துதிக்க நேரத்தை கொடுக்க மாட்டான், வேதங்களை வாசிக்க நேரத்தை கொடுக்க மாட்டான், சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போக வேதத்தை கொடுக்க மாட்டான், தசமாக கொடுக்க விட மாட்டான். இதனாலே என்ன செய்கிறார்கள்? உலகத்துக்கே கடந்து செல்கிறார். உலகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லும் போது பிசாசு அவனுக்கு வெற்றி, தன்னை இழுத்துக் கொள்ளுகிறான். யோவான் 10:10 என்ன சொல்றது? பிசாசு போய் கூறுகிறான். பாருங்கள், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்திலே நகமையின் குடும்பம் மோவாப் தேசத்துக்கு பயணப்படாத வேதம் கூறுகிறது. நியாயாதிபதி புத்தகம் மண்ணற்ற காலத்துக்கு இருக்கிறது என நாம் ஏற்கனவே பார்த்தோம். இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்பதால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 4 முறை குறிப்பிட்டுள்ளது. 2 அந்நாட்களிலே இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்தான். அதாவது எல்லோரும் நடக்கும் விதமாக நாம் வாழ்வதில் என்ன தவறு என்பது அனைவரும் வாதம். ஆனால் உண்மையில் எல்லோரும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. போவாஸ் மோவாபுக்கு போகவில்லை,
அவன் தான் இருந்த இடத்திலேயே இருந்தான். அத்தோடு பிற்காலத்தில் நகோமியை ருத்தை மீட்பதற்காக கர்த்தர் போவாசை போய்தோம். கர்த்தருடைய திட்டத்தை எங்களால் அறிய முடியாது. இந்த ருத் வந்து ஏன் போவாசுடைய தோட்டத்துக்கு போனாள், அந்த வயல்வெளிக்கு போனாள்? எத்தனையோ வயல்வெளி இருக்கப்பா. அந்த அந்த ருத் அந்த போவாசுடைய வயல்வெளிக்கு போனாள். அது கர்த்தருடைய திட்டம். அது வேறொரு வயலுக்கு போகவில்லையே. ருத்துக்கு தெரியாது போவாசுடைய வயல் நிலம் என்று. நன்றா சிந்தித்து பாருங்க. இது கர்த்தருடைய திட்டம். இந்த பெத்லேமில் நிலைமை மோசமடைந்தவுடன் நகோமி 3 பிழையை செய்தார். 1, பெத்லேமை விட்டு வேறிடம் செல்ல தீர்மானித்தார். இது முதல் தவறு. பெத்லேமை விட்டு வேறிடம் செல்ல தீர்மானித்தார். 2வது தவறு, அவர் மோவாப் தேசத்துக்கு போக தீர்மானித்தார். அது 2வது பிழை. 3வது, எலிமேக் மறந்த பின் தன் பிள்ளைகளை மோவாபிய பெண்களுக்கு மணமுடிக்க நகோமி அனுமதித்தார். புறஜாதி பெண்களை மணமுடிப்பது கர்த்தருடைய கட்டளைக்கு மீறுவது. 3 பிழை செய்து விட்டார். என்ன செய்தால்? பெத்லேம் விட்டு வேடம் செல்ல தீர்மானித்தார். முதலாவது பிழை. 2வது பிழை, அவர் மோவாப் தேசத்துக்கு போக தீர்மானித்தது. 2வது பிழை. 3வது பிழை, எலிமேக் மரணமடைந்த பின் தன் பிள்ளைகளை மோவாப்பிய பெண்களை மணமுடிக்க நகோமி அனுமதித்தார். புறஜாதி பெண்களை மணமுடிப்பது கர்த்தருடைய கட்டளைக்கு மீறுவதாக இருந்தது. இன்றைய பிரச்சனை என்னவென்றால், மக்கள் தேவனுக்கு எதிராக செயல்படும் உலகத்துக்கு வேஷத்தை தடுப்பதாக. பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடும்போது கர்த்தருக்காக அல்ல, நீ உலகத்துக்காகவே வாழ்கிறாய். மற்றவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், நான் அவ்விதமாக செய்யப்படுகிறேன் என்று நீ வாதிடுவாய். உன் பார்வைக்கு எது நலமாக தோன்றுவதோ அதன்படி நீ நடந்து வரும். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், சுனாமி போல் பிரச்சனைகள் வந்தாலும், நாங்கள் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகினால் எங்களுடைய வாழ்க்கை சிதறிப்போம். தேவனுடைய வார்த்தையை வாசிக்காவிட்டால் பிசாசு எங்களை பிடித்துருவான். பிசாசு பார்த்து கொண்டிருக்கான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதுவும் போலும் காண இவரை எங்கே வச்சு பிடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம வேலைக்கு போனா பிடிச்சிருவான். தசவாம் போட அடி பிடிச்சிருவான். தாளந்தை கொடுக்க அடி பிடிச்சிருவான். இப்படியாக பிசாசு எல்லோரையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஏன் மக்கள் பிரச்சனை தப்பியோட மற்றொரு காரணம், பிரச்சனைக்கு மூல காரணமான தங்களுடைய மனதை பற்றி அலட்சியமாக இருப்பதையாகும். நகோமியின் குடும்பம் மோவாப்புக்கு சென்றபோது தங்களுடைய கூட பிரச்சனை எடுத்து சென்றனர். அவர்களுடைய பிரச்சனை என்ன? ஆவிக்குரிய வாழ்வில் வீழ்ச்சி. அவர்களுடைய இருதயம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டு விலகி சென்றது. இதான் மிக முக்கியம். இந்த ஆவிக்குரிய வாழ்வின் வீழ்ச்சி என்றால் என்ன? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் காலம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், தேவங்களை வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம். இது அன்றன்றாடு காலை கண்டிப்பாக தேவபிள்ளை செய்ய வேண்டிய கடமை முக்கியம். ஒரு நாள் நீங்க வேதங்களை வாசிக்கால் வெளியே சென்றால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான். காரணம், பிசாசு விட்டு வைக்க மாட்டான். அநேக பேருக்கும் தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் விடுற பிள்ளை என்னென்றால், ஞானஸ்தானம் எடுத்த உடனே தாங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு முத்திரை போடுறாள். தாங்களுக்கு தானே வேதம் வாசிக்கிறது இல்லை, சபைக்கு போகிறது இல்லை, தாளந்தை கொடுக்கறது இல்லை, மக்களோட ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை, உலகத்தை நோக்கி ஓடுகிறார். இந்த பிசாசம் லேசான இல்லை, கவனமாக இருக்க வேண்டும். சகல பிரச்சனைக்கு மூல காரணம் நம் இருதயமே. வெளிப்புற சம்பவங்கள் அல்ல, நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் பிரச்சனையே நமக்கு நேரிடும் அல்லது சம்பவிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் மையமாக இருக்கிறது. இருதயம் வந்து சாமம். சிந்திக்கிறோம், சில சமயங்களை சிந்திக்கும் பொழுது இருதயம்
சில சமயங்களிலே சில பிரச்சனை கொண்டு புகுத்து விட்டுரும். இது என்ன அந்த மைய புள்ளி. நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் சில சமயம் தேவனை கூட குற்றம் சாட்டுகிறோம். ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கவில்லையே, என்ன ஆண்டவரே, காலம்ப வேதம் வாசிக்கிறேனே, தாளந்த கொடுக்கிறேனே, மற்றவெல்லாம் நல்லா வாழ்கிறார்களே, நன்றாக சீவிக்கிறார்களே, எனக்கு அடிக்கடி வருத்தம் என்று குழம்புகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். அது தவறான விஷயம். ஆனால் பிரச்சனைக்கான மூல காரணத்தை அறிந்து கொண்டால் நாம் தான் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். தேவனை சந்தேகித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர் சித்தத்துக்கு முன்பாக உலகத்தை மாமிச ஆசையும் இச்சைகளையும் வந்து சேர்ந்துவிடும். ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் மேலே நேற்றைய நாளிலே எங்களுடைய சபையிலே முதியோர் பாராட்டு விழா நடந்தது. அந்த முதியோர் பாராட்டு விழாவில் எல்லோரும் முதியோர்களுக்கும் அவருக்கு மாலை போட்டு எல்லாரும் முன்னுக்கு நிறுத்தி ஒவ்வொரு டெஸ்ட் மணியை சொல்ல சொன்னார். இப்போ நானும் கூட என்னுடைய நேரம் இருந்து டெஸ்ட் மணியை சொன்னேன். அப்போ ஒருவர் கேட்டார், நீர் எப்போ என்ன ஊழியம் செய்து? நான் சொன்னேன், இப்பொழுது நான் ரேடியோ ப்ரோக்ராம் செய்கிறேன். அதாவது தொடர்ந்து நிறைய பேர் பின்னேற 4 சங்கம வானொலத்திலிருந்து ஊழியம் செய்கிறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழ் வெளி ஊழியம் செய்கிறேன். 110 நாள் கேட்கின்ற சொல்லும்போது அவர்களெல்லாம் தேர்த்து போனார். நான் சின்ன ரேடியோ ஸ்டேஷன் வச்சிருக்கிறேன். ரேடியோ ஸ்டேஷனில் எடுத்த வார்த்தை மட்டும் நான் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவேன். அவையில் அங்கே இருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அநேகர் ரசிக்கப்படுறார்கள், அநேக ஊழியர்கள் செய்து கொடுக்கிறார்கள், அநேகர் பாடுகிறார்கள், சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லிக்க. ஆனால் அவர்கள் ஒரு ஆச்சரியமாக போச்சு. காரணம் நான் ஒரு காரண சபையில் இப்படி சொல்லவில்லை. காரணம் ஆவியார் சொல்லடாங்க. உடனே அநேகர் ஐயா உங்களுடைய வெப்சைட் எல்லாம் எழுதி கொடுத்தேன், சங்கம்.com எல்லாம் எழுதி கொடுத்து விட்டேன். வராதவர்கள் எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்றேன் என்றால், நாங்கள் தேவனை விட்டு விலகக்கூடாது. இப்போ நான் அன்றைக்கு சபைக்கு போகாமல் தேவன் தடுத்திருந்தால் என்னுடைய டெஸ்ட் மொழியை சொல்ல முடியாது. என்ன வாகனத்தோடு தடை வரலாம், அல்ல போகாமல் தடுக்கலாம். ஆனால் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது பிசாசான ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டுக்கொண்டே சகோதரிய, இந்த குடும்பத்திலே பாருங்கள், நகோமி குடும்பத்தினர் பெத்லேமில் இருந்து மோவாபுக்கு சென்றனர். அவள் 50 மைல்களுக்கு பயணம் செய்ய 50 மைல்ஸ் எனினும் பிரயாணம் தேவனுடைய சித்தத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தியது. பாருங்கள், அந்த ரூத்திர சரித்திரமும் பெரிய சரித்திரம். காரணம், அந்த ராகாப் என்ற வேசி அவள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து அவளுக்கு பிறந்த மகன் தான் போவாஸ், ருத்துண்ட ஹஸ்பண்ட். அப்படியானால் ஆண்டவர் 2 வெகுகாரை அவளை வீட்டுக்கு அனுப்பாவிட்டு இருந்தால் ருத்துருடைய சரித்திரம் வந்திருக்காது, பைபிள்ல வந்திருக்காது. இது கர்த்தருடைய திட்டம். 2 பேரை அங்க அவன் வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவளுக்கு தெரியும், ராகாப் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டால், திருமணம் முடித்தால் போவாஸ், ருத்தை மறைத்தால் சரித்திரம். காரணம், கர்த்தருடைய திட்டங்கள் செயல்களை எங்களால் கண்டுகொள்ளவே முடியாது. வேதாகமத்திலே சில வசங்கள் சில செயல் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பட்டிமன்றம் நடத்துகிறோம், முடிவு காண முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறோம். காரணம், பியோண்ட் த பாயிண்ட். கர்த்தருடைய ரகசியம் அதுகள். எல்லோரும் பேசுறோம். காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு இதுதான் சரியான விடைன்னு விவரம் கூற முடியாது. 5 10 20 உலகம் ஒத்துக்கொள்ளுது. ஆனால் வேதாகமத்துடைய வார்த்தை இதுதான் சரியான விடைன்னு விவரம் சொல்ல முடியாது. காரணம், ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்ட சகோதரியே, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல இது தேவனை விட்டு விலகாமல் இரு. நீங்கள் கேட்கலாம், இலங்கையை விட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, அது வேறு விஷயம்.
நாங்கள் இந்த கனடா தேசத்தில் வந்தால் சபைக்கு போனால் அந்த சபையில் நாங்கள் இருக்க வேணும். சபையை விட்டு தவக்கூடாது. காரணம் ஆண்டோட சபை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாள் ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தி, அந்த கிருபைக்காக நன்றி. கத்தாவே ஒரு சரித்திரம், ஒரு ஆழ்மான சரித்திரம் கத்தாவே, ஆழ்மான சத்தியத்தை எனக்கு கற்றுத்தந்தீர், பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதியும் ஐயா. இந்த செய்திகள் எல்லாம் மறுஉழைப்பில் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றாக ஒரு அருமையான வார்த்தையை தந்தீர்கள்.